அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்டு வரும் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்தடைந்தார். பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசியில் திரளானவர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி இந்த யாத்திரை சமூக அநீதிக்கு எதிராக மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஏழைகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக காங்கிரஸ் போராடி வருவதாக தெரிவித்த அவர், அயோத்தி ராமர் கோயில் விழாவில் ஏழைகளை யாரேனும் பார்த்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். எந்த தொழிலாளியையாவது, விவசாயிகளையாவது பார்த்தீர்களா என்றும் வினவிய ராகுல் காந்தி, ராமர் கோயில் விழாவுக்காக இந்தியாவின் பணக்காரர்களுக்கு மட்டுமே பாஜக அரசு அழைப்பு விடுத்ததாக கூறினார். அங்கு அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், ஆனால் ஏழைகளோ, விவசாயிகளோ, தொழிலாளர்களோ அங்கு காணப்படவில்லை என்றார். பாஜக ஆட்சியில் ஏழைகள் மற்றும் தலித்துகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக கண்டனம் தெரிவித்த ராகுல் காந்தி இதற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த யாத்திரையில் தாம் நீண்ட உரையாற்றுவதில்லை என்ற அவர், மக்களை சந்தித்து பழகுவதன் மூலம் அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து தீர்வு காண முயற்சி மேற்கொள்வதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.